ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான துளிர் நேர்களே ஒரு குட்டி கதை பார்ப்போமா? இது ரொம்ப 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 ஒவ்வொருத்தர் மனசுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நேர்களே, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுமையை வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் வெளிக்காட்டுவாங்க, சில பேர் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆக யாராவது ஒருத்தர் மனசு வலி, உடம்பு வலி, ஏதாவது ஒரு வலியில் இருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் சில பேர் வலி இருந்தும் ஐக்கியமாக இருப்பாங்க ஆன்மீகத்தில். சில பேர் வெளிக்காட்டிக்கிறதுக்கு கூச்சப்பட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம சொல்கிறதுக்கும் சொல்லி அழுகிறதுக்கும் ஒரு உண்மையான நபராக இருக்கணும். அது கடவுள். கண்டிப்பாக. இப்போ சரணாகதி அப்படிங்கிறோம். சரணாகதிங்கிறது கடவுள்கிட்ட மனப்பூர்வமாக நீயே கதின்னு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஐக்கியமாகறோம் ஒன்று. இன்னொன்று கண்மூடித்தனமான பக்தின்னு இருக்கு கண்டிப்பாக. அப்புறம் சொல்லிக்கொள்கிறேன் நேர்களே, நம்ம கோவிலுக்கு போகிறோம், கண்களை திறந்து கொண்டு கண்ணார பிரார்த்தனை பண்ணணும். கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னா ஏன் அப்படின்னா, அந்த கடவுளை தரிசனம் காண தானே போகிறோம். அதுக்காண்டி சொல்ல வரேன். கண்டிப்பாக நேர்களே, கதை பார்ப்போமா? கண்டிப்பாக. கேரள மாநிலத்தில் குரூரம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அது அங்கேயே ஒரு இன்னொரு ஐயா வில்வமங்கலம் ஐயான்னு அவர் சிவராமன் பேர். அப்போ அந்த ஐயாவும் கிருஷ்ணர் பக்தி ரொம்ப பரிபூர்ணமாக. அவர் கூப்பிட்ட கணமே கிருஷ்ணர் வருவாராம். இது உண்மை. அதே போல் இந்த அம்மாவும் குழந்தை குட்டின்னு எதுவும் இல்லாதனால, நீயே எனக்கு குழந்தை கிருஷ்ணா அப்படிங்கிறப்ப பூஜை பண்ணுறப்பெல்லாம் கிருஷ்ணரே வந்துருவாராம். இவா 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு டைரெக்டாகவே வந்துருவாராம் பூஜை பண்ணுறப்ப. அப்போ எவ்வளோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும் கண்டிப்பாக. அப்போ இந்த அம்மா குரூரமாக அவ்வளோ பூஜை புனஸ்காரம் பண்ணி அவ்வளோ மானசீகமாக இருப்பாளாம். கிருஷ்ணரே கதை. இந்த ஐயா வில்வமங்கலம், இந்த ஐயாவும் அதே தான். அப்படி இருக்கிறப்ப ஒருத்தர் இந்த வில்வமங்கலம் இந்த ஐயாட்ட, அவர்கிட்ட ஒரு ஐயா சொல்கிறார், எனக்கு ரொம்ப தீராத வயிற்று வலியில் இருக்கேன், அதனால் எனக்கு உன் கிருஷ்ணர்கிட்ட, நீ தான் டெய்லி கிருஷ்ணர்கிட்ட பேசுகிறேல்ல, உன் கிருஷ்ணர்கிட்ட எனக்கு கேட்டு சொல்கிறியா அப்படின்னு இந்த ஐயாட்ட சொல்கிறப்ப, நீ போயிட்டு வா, நாளைக்கு வா, கண்டிப்பாக நான் கிருஷ்ணர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற. அப்போ கேட்குற கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்தோடனே இந்த ஐயா இந்த மாதிரி இவரோட இதை சொல்லவும் வயிற்று வலிக்குது, இவரோட இதை சொல்லவும் நம்ம கிருஷ்ண பரமாத்மா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட கர்ம வினையை தீர்த்தே ஆகணும், அதனால் அந்த வயிற்று வலி அப்படிங்கிறார். அதனால் இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறார். சரின்னு இவர் கிருஷ்ணர் சொன்னதை இந்த ஐயாட்ட சொல்லிட்டார். இவராக வயிற்று வலி, சாப்பிடவும் முடியல, சாப்பிட்டது வெளியில் தீராத வழியில் தவிக்கிறார். அப்போ சொல்லவும் போயிடுறாரு, எந்திரிச்சு வந்துட்டே இருக்கிறப்ப, அவ்வளோதான், இனிமேல் நம்மளுக்கு நம்ம சாகிற வரையும் இந்த வலி இருக்கத்தான் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கார். அப்போ இந்த குரூரம்மாவை பார்க்குறப்ப, என்னப்பா இப்படி ரொம்ப தவிக்கிறியே, என்னப்பா அப்படின்னு. அப்போ இந்த அம்மாட்ட இவர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப வயிற்று வலி, ஆனால் இது என்னோடய கர்ம வினையா, இது நான் தீர்க்கவே முடியாத, அனுபவிச்சே ஆகணுமா அப்படின்னு அவர் சொல்லி வருத்தப்படுறார். அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு 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 வலியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பதில் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும் கண்டிப்பாக. அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜபம் பண்ணுறோமோ அவ்வளோ சரணாகதி நம்ம கிருஷ்ணரோட பாதத்தை பற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறார். அவர் கருணை கடல் கண் திறந்து பார்ப்பார் அப்படிங்கிற அந்த அம்மா.
வா, உன்னோட வலியை நான் வந்து தீர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து அங்கே கடலில் முங்கி க்ஷேத்திரத்தில் இது பண்ணி 3 தடவை முங்கி, ராமா கிருஷ்ணா என்னோட வலியை போக்கு, ராமா கிருஷ்ணா என்னோட வலியை போக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ செய்யி, உன்னோட வலி வந்து அனைத்தும் கிருஷ்ணர் வந்து பார்த்துப்பார் அப்படிங்கிற. கிருஷ்ணர்கிட்ட போய் அப்ளிகேஷன் போய் போடலை, கிருஷ்ணரை பார்க்கல இந்த அம்மா. கிருஷ்ணர்கிட்ட இவரை பற்றி எதுவுமே சொல்லலை. சரணாகதி அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நினச்சிண்டு கிருஷ்ணரோட மேலே பாரத்தை போட்டு நீயே கதி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த அம்மா வந்து பதிலை சொல்லிடுறா. கேள்வி எதுவும் கேட்கல, எதுவும் பார்க்கல. அப்போ 3 தடவை ராமா கிருஷ்ணா ராமா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு முங்குறார். 3ஆம் தடவை எந்திரிச்சு நிமிர்ந்து பார்க்குறச்ச அந்த வயிற்று வலி எதுவுமே இல்லை அவருக்கு, ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த அம்மாட்ட வந்து சாட்சாத் கீழே விழுந்து, அவாகம் என்னை எதுவும் சேவிக்கக்கூடாது, என்னோடய குழந்தை கிருஷ்ணர் இருக்கார்ப்பார், அவரை வந்து நீ சேவி, சரணாகதி அட, கிருஷ்ணரையே கதின்னு நீ நினை, அதனால் உனக்கு எந்தவித ஒரு தடங்களும் எந்தவித ஒரு இதுவும் பயமும் இருக்காது அப்படிங்கிறாங்க இந்த அம்மா. சந்தோஷமாக போகிறார் சாப்பிட்டுட்டு. அந்த அம்மா நல்லா சமைச்சு வச்சுருந்தா, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த ஐயாவுக்கு போட்டுட்டு தான் சாப்பிட்றான். அப்போ அந்த பக்கம் இந்த வில்வமங்கலம் இந்த ஐயா வர்றார். வந்துட்டு, கிருஷ்ணா நான் உங்ககிட்ட கேட்டேனே, நீ வந்து தீரவே தீராதே, இது கர்ம வினை அப்படின்னு நீ சொன்னியே கிருஷ்ணா, ஆனால் அந்த அம்மா சொல்லவும் நீ வழி சொல்லியிருக்கிய சேத்திரத்தில் முங்க சொல்லி கிடையாது. அந்த அம்மா வந்து என்கிட்ட கேட்கவே கிடையாது, எதுவுமே இல்லை. அதுதான் சரணாகதி. அம்மா வந்து எப்பொழுதுமே ஜபம் இது என்கிட்ட இந்த ஐயாவுக்கு வந்து வைத்திய வலிக்குதுன்னு ரெக்கமெண்ட் கேட்கவே இல்லை, வைத்திய வலியை போக்குன்னு எதுவுமே சொல்லலை. என் மேலே பாரத்தை போட்டு சரணாகதி தத்துவத்தை அடைஞ்சிட்டா, அதனால் நான் வந்து அப்ளிகேஷன் வந்து டிக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஆக இந்த ஐயா பர்மிஷன் கேட்குறார். ஆனால் இந்த அம்மா வந்து அவன் மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கையாக பதிலை சொல்லிட்டா. கண்டிப்பாக எல்லாம் பரம்பொருள் பார்த்துப்பா அப்படின்னு நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெப்பை மட்டும் நம்ம எடுக்கணும். ஸ்டெப்பை மட்டும் எடுத்துகிட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு டிக்கை அவர் போட்டுருவார் கண்டிப்பாக. எப்பொழுதுமே நேயர்களே, நம்ம வந்து கடவுள் மேலே பக்தி இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவனை விட்டால் நம்மளுக்கு யார்? கண்டிப்பாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. நமஸ்காரம்.